ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஐ எம் ஸ்பைடர் சோ வாட் சீசன் 1 எபிசோட் 24, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நான் உங்ககிட்ட எதையுமே மறைச்சு பேசணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லலாம். ஏன்னா எதுவுமே ஸ்பாய்லர் ஆகிற மாதிரி இருக்காது. ஸோ இந்த எபிசோட்ஸில் உங்களுக்கு எல்லா விஷயமுமே கிளியராக புரிய ஆரம்பிக்கும். அப்படி புரிஞ்சாலுமே கூட எபிசோட் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தான் நீங்க நினைப்பீங்க. தயவு செஞ்சு யாரும் சீசன் 2 போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா சீசன் 2 இன்னும் கன்ஃபார்ம் கூட ஆகல. ஸோ சீசன் 2 வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ எம் ஸ்பைடர் சோ வாட் சீசன் 1 எபிசோட் 24, அதாவது ஃபைனல் எபிசோட். டேமன்ல நம்ம ஹீரோயினை கொண்டுதான் நம்ம ஹீரோயினும் சில்லியா நொறுங்கி போயிருந்தா. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு முட்டைக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் எந்திக்கிறா. ஆக்சுவலி உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டாதான். ஆனா அவ இறந்து போய்வாங்கிறது ஃபர்ஸ்டே தெரிஞ்சுதான். அவளோட மைண்டை மட்டும் வேற ஒரு பாடிக்குள்ள போற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கா. என்னதான் என்கிட்ட இம்மார்டாலிட்டி இருந்தாலுமே அந்த டீமன் லார்ட் அபிஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி என்ன அழிச்சிருவா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் இதை ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நான் இதுக்கப்புறம் எத்தனை தடவை இறந்து போனாலும் வேற ஒரு பாடிக்குள்ள போயிருவேன். ஸோ இதுக்கப்புறம் இப்படி நடக்காமையும் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தா அவளுக்கு எவால்வேஷன் ஆப்ஷன் காட்டுது. நம்ம ஹீரோயின் இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தா ஹியூமன் ஃபார்முக்கு இப்ப எவால்வேஷன் ஆகுறா. அந்த ரோபோட்ஸை வச்சு சோஃபியாவையோ கியோயாவையோ அட்டாக் பண்றாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லி ஷோன் கத்துறான். சோஃபியா ஒரு ஷீல்டு மாதிரியான ஒன்னு கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இருந்து ஈஸியா தப்பிச்சிருந்தாங்க. உன்னோட பிளட் மேஜிக்கு யூஸ் ஆகல, எந்த ஒரு மேஜிக்குமே யூஸ் ஆகாது. நம்ம இதை எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லி கியோயா கேட்கவும், இதெல்லாம் ஜஸ்ட் இரும்பு டப்பா தானே, இதை அழிக்கிறது ஒரு பெரிய விஷயமா, நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ற வேலையை மட்டும் பாத்துக்கோ, நான் இதுங்களை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்றா. கைஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்றான். ஆனா அவங்க அட்டாக் பண்றாங்க. சோஃபியா டென்ஷன் ஆகி அவ மேஜிக்கை யூஸ் எல்லாரையுமே அழிச்சிருதா. எல்ஸ சோஃபியா கொல்லவோ சோஃபியாவை அட்டாக் பண்றதுக்காக ஷோன் போறான். உன்னோட ஃப்ரெண்ட் என்ன அட்டாக் பண்ண வாரான் பாரு அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்லவோ, நான் இதை யூஸ் பண்ண கூடாதுன்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கியோயா வந்துட்டு ஷோனை தடுக்கிறான். ஷோன் அவன் ஈஸியா அடிச்சு படவோ, ஹே ஷோன் உன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கானா கேட்கறா. அவன் தான் என்ன ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண வந்தான், நான் ஜஸ்ட் தடுக்க தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கியோயா சொல்றான். நிறைய எல்ஸ் அட்டாக் பண்ண வராங்க. இவன் ஜஸ்ட் ஒரே அட்டாக்ல அவங்க எல்லாரையுமே கொண்டுதான். ஃபேவும் கானாவும் அட்டாக் பண்ண போறாங்க. கியோயா விண்ட் மேஜிக் யூஸ் பண்ணி ஜஸ்ட் அவங்கள அடிக்க மட்டும் தான் செய்யறான். ஏன் இப்படி எல்லாம் பண்ற கியோயா அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும், உனக்கு புரிய மாட்டேங்க, சரி நீ கொஞ்ச நேரம் தூங்க அப்படின்னு சொல்லி அவன் மண்டையில அடிச்சு தூங்க வைக்கலான்னு போறான். மாஸ்டர் ஸ்லைன் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மெய்ட் எல்ஃப் வந்து குறுக்கால ஓடி வரவோ தெரியாதனமா கியோயா அவளை வெட்டிடுதான். நான் ஒன்னும் ஸ்லைனை கொல்றதுக்காக போலியா, அவனை மயக்கடிக்கலான்னு தான் போனேன், அவ தான் தேவையில்லாம குறுக்கால வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி கியோயா சொல்றான். அந்த மெய்ட் எல்ஃபை சாக விடாம காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஷோன் வந்துட்டு அவனோட லைட் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஹீலிங் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஷோன் வந்துட்டு அந்த மெய்டை காப்பாத்தவுமே டேபோ லெவல் 10 அப்கிரேடட் அப்படின்னு சொல்லி வருது. டேபோ லெவல் 10க்கு அப்கிரேட் ஆனதுனால இன்ஸ்டாலிங் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டாலிங் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லவோ ஷோனோட தலை ரொம்பவோ வலிக்க ஆரம்பிச்சு அவன் வழியில துடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே காணா போயிட்டு அவனை ஹீலிங் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹே ஷோனை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி சோஃபியா கேட்கவும், நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கியோயா சொல்றான். அப்ப சோஃபியா பின்னாடி வழியா வந்து ஹியோகா அவளை வெட்டலான்னு பார்க்கவோ டக்குன்னு சோஃபியா அவனை தடுக்கிறா. நான் அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹியோகா வரவோ பார்த்தா சோஃபியா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு அவனோட தலையவே பிடிக்கவும் திடீர்னு அவன் தலையில ஏதோ லைட் எரியுது. மாஸ்டர் நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி சோஃபியா கேக்குறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல வந்து நிக்கிறா. மிஸ் ஓகாக்கே ஷாக்கிங்கா இருக்கு, இது ஹீரோ வகாபே தான் அப்படிங்கறத ஷோன் கண்டுபிடிச்சிருதான். இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹியூமன் ஃபார்முக்கு எவால்வேஷன் ஆயிருந்தாலுமே பாதி உடம்பு தான் ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கு, பாதி உடம்பு ஸ்பைடர் மாதிரி இருக்கு. அண்ட் நம்ம ஹீரோயினுக்கு இப்ப நிறைய கண்கள் இருக்கு, மேல வழியாவும் பார்க்க முடியுது, கீழே வழியாவும் பார்க்க முடியுது. அவளோட ஹியூமன் ஃபேஸ் அவ பார்த்துட்டு நான் ரீஇன்கார்னேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த அதே ஃபேஸ் எனக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுதா. இப்ப எல்லா எக்ஸுமே வந்து பொறிஞ்சிருது. இந்த எக்ஸ் எல்லாமே என்னோட குழந்தைங்க தான். சரி ஓகே, ஒரு பேரண்டா நான் உங்களை நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுங்களுக்கு சாப்பாடை போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. இந்த டீமன் லார்ட் ஊடையில வந்ததுனால அந்த சிட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியல, அந்த வேம்பயர் குழந்தை எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி அவ தூரத்துல இருந்து பார்த்தா சோஃபியாவை கொல்றதுக்காக எல்ஸ் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. சார் நம்ம வேணா இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு சொல்லி மராட்மஸ் சொல்லவும், அப்பாக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன், என்னோட லைஃப்ல திரும்பவும் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சோஃபியா நினைக்கிறா. இந்த லேண்டோ மக்களும் என்னோட பொறுப்புல தான் இருக்காங்க, ஸோ நான் ஓடி போறது நல்லா இருக்காது, நீ வேணா என்னோட குழந்தைய மட்டும் கூட்டிட்டு இந்த இடத்துல இருந்து போயிருத்தியா, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நம்பிக்கையானால் நீ மட்டும்தான், ஸோ நீ என்னோட குழந்தைய கொண்டு போயிருன்னு சொல்லவோ சோஃபியாவோட அம்மாவா அதே தான் சொல்றாங்க. என்ன மன்னிச்சிரு சோஃபியா, நீ வளர்ற வரைக்கும் நான் அவன் கூடவே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா ஒரு அப்பாவா என்னோட கடமையை இதுக்கப்புறம் என்னால செய்ய முடியாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா 2 பேருமே கொஞ்சிட்டு மராட்மஸ் கையில கொடுக்குறாங்க. குழந்தைய கொண்டுட்டு அவன் அங்க இருந்து ஓடவும் டக்குன்னு ஆளுங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை கொண்டுட்டாங்க. மராட்மஸ் மட்டும் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கவும் அந்த எல்ப்ஸ் அவன் உடம்பு ஃபுல்லா ஆராவா இறக்கிருந்தாங்க. மராட்மஸ் நோ, உனக்கு இப்படி நடக்க கூடாது, எல்லாமே என்னாலதான், என்ன மன்னிச்சிரு மராட்மஸ், எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லி மராட்மஸோட கழுத்துல சோஃபியா கடிச்சிருதா. சோஃபியாவோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே நேரத்துல மராட்மஸும் வந்துட்டு ஒரு வேம்பயரா மாறுறான். அவன் மேல இருக்கிற ஆரோ எல்லாத்தையும் பிச்சு புடுங்கி போடுறான். அவனோட உடம்பு ஃபாஸ்டா ஹீலிங் ஆகுது. அந்த எல்ப்ஸ் எல்லாம் இவன் உடம்புல இன்னும் கொஞ்சம் ஆரோவை இறக்கியுமே கூட அந்த எல்ப்ஸ் எல்லாத்தையும் இவன் ஈஸியா தோக்கடிக்கிறான். அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு எல்ஃப் வந்து அவன் மேஜிக்கை யூஸ் பண்ணி இவனை அட்டாக் பண்ணவும் மராட்மஸ் கீழே விழறான். அச்சோ மராட்மஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி சோஃபியா பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துக்கு எல்ஃபோட ஹெட் ஃபட்டிமஸ் வாரான்.
வேம்பயரா? இதை மட்டும் நம்ம வளர விட்டோம்னா பிற்காலத்துல இது நமக்கு டேஞ்சரா தான் வந்து நிற்கும். ஓகா கிட்ட இவங்க சண்டையில இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிடலாம். அவங்க 2 பேரையுமே கொன்று அப்படின்னு சொல்லி அவன் ஆர்டர் கொடுக்குறான். அப்ப மராட்மஸ் வந்து தடுக்கவோ அது ஒரு வேம்பயர், அதை எதுக்காக நீ காப்பாற்றணும்னு நினைக்கிற அப்படின்னு ஃபட்டிமஸ் கேட்கவும் அவங்க வேம்பயரா என்னெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அவங்கள காப்பாற்றுவேன், என்னோட மாஸ்டருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி மரால்மஸ் சொல்றான். ஃபட்டிமஸ் அவங்கள கொல்லலான்னு போகும்போது பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் வந்து அந்த எல்ப்ஸ் அடிச்சு போடுறா. சோஃபியா நம்ம ஹீரோயினோட ஃபேஸை பார்க்கறா. இது ஹீரோ வக்காபே தானே, இவன் இங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இது ஹீரோ வக்காபே தான் அப்படிங்கிறது சோஃபியாக்கு இப்ப தெரியுது. ஈவலையை யூஸ் பண்ணி எல்ப்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டு நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்தா அவனுக்கு ரொம்பவும் அடிபட்டிருக்கு. நம்ம ஹீரோயினை பார்த்து மரால்மஸ் ரொம்பவும் பயந்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ரொம்பவும் அடிபட்டிருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீலிங் பண்ணவும், அப்படின்னா நீ எங்க எதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், ஆமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் தலையசைக்கிறா. உன்ன மாதிரியான ஒரு கிரீச்சர் இந்த உலகத்துக்கு ரொம்பவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லி ஃபட்டிமஸ் வந்து நிக்கிறான். ஒரு சின்ன குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்றிய, வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவனை அழிக்கலாம்னு சொல்லி மேஜிக்கை யூஸ் பண்ணும்போது பார்த்தா ஆன்டி மேஜிக் பேரியர் அப்படின்னு ஒன்னு ஃபட்டிமஸ் கிரியேட் பண்ணவும் நம்ம ஹீரோயினால இப்ப எந்த மேஜிக்குமே யூஸ் பண்ண முடியல. ஏரியல் கிட்ட இருக்கிற ஸ்பைடர் மான்ஸ்டர்ல இந்த மாதிரி ஒன்னு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபட்டிமஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினால இப்போதைக்கு தடுத்துட்டு மட்டும் தான் இருக்க முடியுது. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினால எந்த ஒரு மேஜிக்கையும் யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அவளால ஹீலிங்கும் பண்ண முடியல. அதே நேரத்தில் அவன் மேஜிக்கை யூஸ் பண்ணாம வேற ஏதோ ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். சரின்னு நம்ம ஹீரோயின் பிசிக்கலா அவனை அட்டாக் பண்ணாலுமே அவன் என்னடானா இரும்பு மாதிரி செம ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆனாலுமே நம்ம ஹீரோயின் செம ஃபாஸ்டா மூவ் ஆகி பிசிக்கலாவே அவனை அட்டாக் பண்றான். ஒரு வழியா நம்ம ஹீரோயின் அவனோட கழுத்தையே துண்டா திருப்புற மாதிரி அடிச்சு போடுறா. அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தா ஆக்சுவலி அவன் ஒரு எல்ஃபே கிடையாது, அவன் ஒரு ரோபோட்டா அந்த இடத்துல நிக்கிறான். இந்த டெக்னாலஜியை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். இந்த உலகம் அழிய போறதே இந்த ஒரு டெக்னாலஜியால தாங்கிறத விஸ்டம் மூலியமா நான் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா இவங்களால தான் அந்த உலகம் அழிய போதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாக்குறா. அவன் கன் மாதிரியான ஒன்ன வச்சு ஷூட் பண்றான். இவனை தோக்கடிக்க எனக்கு இந்த ஒரு வழி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நேரா அவன் மேல குதிக்கவும் நம்ம ஹீரோயினோட தலையை அவன் துண்டா வெட்டியிருந்தான். நம்ம ஹீரோயின் அவனோட தலையவே துண்டா திருப்பியிருந்தா. எனக்கு ஒரு தலை போனாலும் இன்னொரு தலை இருக்கு, அது போக நிறைய கண் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நின்னா. அவன் ரோபோட்டுங்கிறதுனால அவனோட தலையை ரொம்பவும் ஈஸியா திருப்பி வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். ஃபட்டிமஸ் டென்ஷன் ஆகி அவனோட கண்ணை வச்சு நம்ம ஹீரோயினை ஷூட் பண்றான். நம்ம ஹீரோயின் அப்படி இப்படின்னு ஒரு வழியா தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. ஈவலை ஒர்க் ஆகுதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஈவலையை யூஸ் பண்றா. ஒரே ஒரு ஈவலை ஒர்க் ஆகி அவனோட கன் திடீர்னு நெளிஞ்சிருது. அப்படின்னா அந்த ஆன்டி மேஜிக் பேரியர் குறிப்பிட்ட சில இடத்துல தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டா. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு என்னால அவனை எப்படியும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருந்தா. திடீர்னு டீமன் லார்ட் அந்த இடத்துல வந்து குதிக்கிறா. ஹாய் கைஸ், நான் தான் டீமன் லார்ட் ஏரியல், யார் என் கூட சண்டை போட ரெடியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவ பேசுவோம். டீமன் லார்ட் இப்படிலாம் பேச மாட்டாளே, இவ பர்சனாலிட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. நீங்க என்ன பண்ற ஏரியல் அப்படின்னு ஃபட்டிமஸ் கேட்கவும், அதே தான் நான் உன்ட்ட கேட்கிறேன், நீங்க என்ன பண்ற ஃபட்டிமஸ் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், ஐயா இதுதான் எனக்கான சான்ஸ், நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருங்க, நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நைஸா அந்த இடத்துல இருந்து போயிருந்தா. ஃபட்டிமஸ் டீமன் லார்ட் அட்டாக் பண்ண வரவும் டீமன் லார்ட் ஈஸியா அவனோட தலையை துண்டாக்கிருதா. சீக்கிரமே நான் உன்னோட ஒரிஜினல் பாடியை கண்டுபிடிச்சு ஒரு நாள் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி ஏரியல் சொல்லவோ, தைரியம் இருந்தா அதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி ஃபட்டிமஸோட அந்த தலை சொல்லவும் அதை துண்டா நசுக்கிருதா. ஹே லிட்டில் ஸ்பைடர், உன்னை பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஏரியல் சொல்றா. நம்ம ஹீரோயின் அதுக்குள்ள அவளோட தலையை ஹீலிங் பண்ணிக்கிட்டுதா. அபிஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணியுமே என்னால உன்னை கொல்ல முடியல, எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லி ஏரியல் சொல்லவும், ஆனா இப்போ நீ என்ன கொண்டனா கண்டிப்பா நான் இறந்து போயிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆனாலுமே உன்னோட பாடி பிரெயின் என் மண்டைக்குள்ள இருக்கு, நான் நினைச்சாலும் உன்னை கொல்ல முடியாது, நம்ம பேசாம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாமா அப்படின்னு சொல்லி டீமன் லார்ட் கேட்கறா. ஆக்சுவலி நீ தான் என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்த, எனக்கு ஒன்னு அட்டாக் பண்ணணுங்கிற நோக்கமே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ, சரி ஓகே அப்படின்னு சொல்லி டீமன் லார்டும் நம்ம ஹீரோயினும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்தாங்க. ஃபட்டிமஸ் நிறைய ரோபோட் க்ளோனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அதுல ஒரு ரோபோட் இப்ப எந்திக்குது. அந்த ஸ்பைடரை தான் நான் ஃபர்ஸ்ட் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஃபட்டிமஸ் தான் இந்த உலகத்துக்கு ரொம்பவும் ஆபத்தானவன், அவனால தான் அந்த உலகம் ஒரு நாள் அழிய போகுது, நம்ம 2 பேருமே சேர்ந்து போராடி அந்த ஃபட்டிமஸ் அழிக்கலாம் என்ன சொல்றா. உன்னையவோ சேர்த்து தான் மராட்மஸ் அப்படின்னு சொல்லி டீமன் லார்ட் சொல்றா. எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ், ஆனா நீங்க 2 பேரும் யாருன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி மராட்மஸ் கேட்கவும், நான் தான் டீமன் லார்ட், அப்புறமா இதுதான் டிவைன் பீஸ்ட், உங்க ஊர்ல எல்லாரும் கடவுளா கும்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லி டீமன் லார்ட் சொல்லவும், இவங்க தான் அந்த டிவைன் பீஸ்டா, ஆனா நான் இப்போ ஒரு வேம்பயர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், என்ன மன்னிச்சிரு மராட்மஸ், எனக்கு வேற ஆப்ஷன் தெரியல அப்படின்னு சொல்லி சோஃபியா டெலிபதி மூலியமா பேசுறா. இல்ல மேடம், நீங்க மட்டும் இல்லைன்னா நான் இறந்து போயிருப்பேன், எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் தான் அப்படின்னு அவன் சொல்லவோ, ஆனா நீ இதுக்கப்புறம் ஹியூமனா இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்றா. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, என்னானாலும் சரி நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மராட்மஸ் சொல்றான். நீங்க வேம்பயருங்கிறதுனால எல்ப்ஸ் உங்களை கொல்றதுக்கு வருவாங்க, ஆனா கவலைப்படாதீங்க, டீமன் டெரிட்டரிக்குள்ள அவங்களால நுழைய முடியாது, ஏன் கூட வாங்க. ஹே லிட்டில் ஸ்பைடர், நீயோ வாரதானா அப்படின்னு சொல்லி டீமன் லார்ட் கேட்கறா. நான் வாழ்றதுக்கு கண்டிப்பா ஒரு உலகம் தேவைதான், சோ அதனால டீமன் லார்ட் கூட சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் போறா. டீமன் லார்ட், நம்ம ஹீரோயின், அட்மினிஸ்ட்ரேட்டர் சோஃபியா எல்லாரும் இந்த உலகத்தை காப்பாத்தணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்படின்னா இந்த உலகத்தை காப்பாத்த போற ஹீரோ நான் தானா அப்படின்னு சொல்லி டீமன் லார்ட் ரொம்பவும் ஹாப்பி ஆவரா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சோ எல்ஃப்னால தான் இப்போ இந்த உலகமே அழிய போகுது, அதை காப்பாத்துறதுக்காக தான் டீமன் லார்டும் நம்ம ஹீரோயினும் போராடுறாங்க. ஷோனோட ஃப்ரெண்டு கியோயா சொன்ன மாதிரியே டீமன் லார்ட் டீம் தான் இந்த உலகத்தை காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணுது. ஆனா ஷோனோட டீம் தப்பா எல்ஃப் கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்ஃப்ஸோட ஹெட் ஃபட்டிமஸ் தான் ஆக்சுவலி மெயின் வில்லனே, அவனால தான் இந்த உலகமே அழிய போகுது. அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின், டீமன் லார்ட், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாருமே போராடுறாங்க.
போராடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி உண்மையிலேயே இறந்து போயிட்டா, அதனால தான் மிஸ் ஓகாக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கோம். நம்ம ஹீரோயின் இறந்து போயிருந்தாலுமே அவளோட மைண்டை வேற ஒரு பாடிக்குள்ள போற மாதிரி செட் பண்ணி வச்சதுனால ஒரு வகையில இப்ப நம்ம ஹீரோயின் உயிரோட தான் இருந்துட்டு இருக்கா. எல்லா விஷயமுமே இந்த எபிசோட்ஸ்ல கிளியரா புரிஞ்சிட்டாலுமே கூட இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத சீசன் 2 வந்தாதான் தெரியும். உங்களே மாதிரியே நானும் சீசன் 2க்காக ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். அது வந்த உடனே கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.